நேஸ்டாட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரீடிங். கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு ரீடிங் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி அந்த ரீடிங் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்னா என்ன, நீங்கள் ஒருத்தர் கூட பழகிட்டுருக்கீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, சமீப காலமாக நீங்கள் அவங்க கூட தொடர்பில் இல்லை, பேசுகிறதில்ல அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங். சரிங்களா? பார்த்துடலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்துருவோம். உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இப்போ என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? எடுத்த உடனேயே கார்டு வந்துடுச்சு. ம் ம் அதாவது நீங்கள் அவங்க மனசை நீங்கள் அவங்கள காயப்படுத்திட்டீங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரிங்களா? இது ரெண்டு விதமாக இருக்குது. ஒரு விஷயம், ஒரு சில பேர்த்துக்கு எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை மூணாவதாக ஒருத்தர் சம்மந்தப்படுறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதாவது உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் அவங்களால உங்களை சந்தோஷப்படுத்துகிறதோ இல்லை உங்கள் மேலே அன்பு காட்டுறதோ அவங்களால பண்ண முடியல, இப்படி இருக்கே சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் மூணாவதாக ஒருத்தர் சம்மந்தப்படுறாங்கங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க மனசை காயப்படுத்தினாதா நினைக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதாவது உங்களை அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? எப்படியாவது உங்களை அரவணைச்சு கொண்டு போகணும், உங்களை சமாதானப்படுத்திடணும். ஏன்னா இங்கே மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்குது. மனசஞ்சலம், வருத்தம், அப்செட்டாக இருக்காங்க. சரிங்களா? உங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச முயற்சி பண்ண மாதிரி தோணுது. சரிங்களா? அவங்க முயற்சி பண்ணலை அப்படின்னா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு எப்படின்னா, நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஆனால் அவங்க அதை கண்டுக்கலை, அவங்க அதை ஏற்றுக்கலை. அதனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் என்னை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் நான் சமாதானம் ஆக போகிறதில்ல, நான் உன்னை கண்டுக்க போகிறதில்ல அப்படின்னு சில பேருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சமாதானம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே நல்ல விஷயம் உண்மையை சொல்லணுன்னா. சரிங்களா? கீழே பார்த்தா இதையே நினச்சி என்ன சொல்கிறது, அமைதியாக இருக்காங்க. இதை நினச்சிக்கிட்டே இதை நினச்சிட்டு தான் பேசாமல் இருக்காங்க. நான் சமாதானப்படுத்தியும் நீ சமாதானம் ஆகலை, அதனால் நான் பேச மாட்டேன், பேச விருப்பம் இல்லை. இது விருப்பம் இல்லாததை காட்டுது. சரிங்களா? ஏன்னா இதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதுக்கு கீழே 3 ஆஃப் ஸ்வாஸுக்கு கீழே 9 ஆஃப் ஸ்வாஸ் வருது பாருங்கள். நீ என்னை இப்படி பேசிட்டேன், நீ இப்படி என்னை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சதா நினச்சிட்டு இருக்கிறது. இதில் விஷயம் என்னென்னா, இது ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்லை இந்த மாதம், அதாவது இந்த 1 மாதம் கேப்பில் நடந்திருக்கா,
இன்னும் யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது அவங்க மனசு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏன்னா உறவுகள் அப்படின்னு வந்துட்டாலே புத்தி சொல்கிறத மனசு கேட்குறது இல்லை, மனசு சொல்கிறது புத்தி கேட்ட மாட்டேங்குது. இல்லையா? எண்ணங்களில் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும், மனசுக்குள்ளே இன்னொன்று இருக்கும். மனசு ஒரு விஷயத்தை உணரும்போது என்ன நினைப்போம் அப்படின்னா, புத்தியில் என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் ஏன் இப்படி உணர்றேன் அப்படின்னு நினைப்போம். இல்லையா? கனெக்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிடுது சில சமயம் மனசுக்கும் புத்திக்கும். ஓகே, சரி, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். மனசு என்ன சொல்லுது, அவங்க என்ன உணர்றாங்க அப்படின்னு பார்த்தலாம். அழகாக இருக்கே, மனசுக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இல்லையா? ஏதாச்சும் பொருந்துதா புத்திக்குள்ளே இருக்கிறதுக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறதுக்கும்? இது இப்படி இதை இந்த பக்கமாக வச்சுருவோம், புத்தியில் இருக்கிறது. என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப அழகாக இருக்குது மனசுக்குள்ளே. ம் ம் மனசு என்ன, மனசுக்குள்ளே என்ன இருக்குது, மனசு என்ன சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி அப்படியே அமைதியாக நீ இருக்க வேண்டாம். ஹேங்க்டு மேன் என்ன எதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே இருக்கிறது தான் வந்து ஹேங்க்டு மேன். சரிங்களா? மனசு என்ன சொல்லுது? நைட் ஹவுஸ் வாட்ச் யார்? அவர் மனசை கேட்டு நடந்துக்குவார். சரிங்களா? யோசிக்காமல் பேசிடுவார், அது வேறு விஷயம். ஆனால் அவர் பாருங்கள், இடது பக்கம் போகிறாரு. காரில் வந்து அங்கே இருக்கிற கேரக்டர் வந்து இடது பக்கம் போச்சுன்னா அவங்க மனசு சொல்கிறபடி கேட்குறாங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், பட்டாம்பூச்சி எல்லாம் இருக்குது. இல்லையா? மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ போய் அவங்கக்கிட்ட பேசு, நீ போய் அவங்கக்கிட்ட பேசு, அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப. சன்னுன்னா என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம். இல்லையா? சன்னாலே அதுதான் த ஹாப்பியஸ்ட் கார்டு இந்த டேரோ டெக். சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு, ரொம்ப சந்தோஷமான கார்டு. 10 ஆஃப் கப்ஸை விட ரொம்ப சந்தோஷமான கார்டு என்னென்னா சன். சரிங்களா? அப்போ அவங்க மனசு என்ன சொல்லுது? நீ இந்த மாதிரி பேசாமையே இருக்காத, எவ்வளோ நாள் இப்படியே தொங்கல்லையே விட்டுக்கிட்டு இருப்ப. அது என்ன மனசு என்ன சொல்லுது? மடார்னு போய் பேசு. இந்த மடார்னு பேசுங்கிறது தான் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ். அவர் தான் மடார்னு பேசுவார். இப்போ மனசு என்ன சொல்லுது? நீ போய் பேசு, இப்படியே பேசாமையே இருக்காத, இப்படியே தொங்கல்லே இருக்க வேண்டாம், நீ போய் பேசினேன்னா தான் நீ வந்து சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க மனசு சொல்லுது. சரிங்களா? சரி, புத்தி இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? பேசாதேன்னு சொல்லுது, கண்டுக்காதேன்னு சொல்லுது. இல்லையா? அதான் சமாதானப்படுத்த போனால் சமாதானம் ஆகலைலாம், பேசாதேங்குது. மனசு என்ன சொல்லுது? சீக்கிரமாக போய் பேசு, அப்போ தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லுது. சரி, இப்போ ரெண்டும் ஒவ்வொன்று சொல்லுது. கடைசியில் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஓ, ஒன்று பார்த்துடலாம். நிறைய வருது. இல்லைன்னா இதை ஒன்று நிறுத்திக்கலாம். அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பழையபடி பேசுவோம். நான் வந்து உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன், நம்ம நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோம் அப்படி தான் அதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை நினைக்கும் போது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம பழையபடி பேசலாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சந்திக்கலாம், நேரில் பார்த்து பேசுவோம். இதை
இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்த சூழ்நிலைக்கு வந்து நான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதை பற்றி பேசுவோமா, நம்ம இதை பற்றி மனசு விட்டு பேசுவோம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? நல்லா இருக்கு நிஜமாலுமே. ஏன்னா எம்ப்ரருங்கிறவர் அவருக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் காட்டிக்க மாட்டார் எம்ப்ரர். சரிங்களா? அவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார். அவர் பேசும்போது வந்து அவர் மனசுக்குள்ளே 1008 ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு தெரியாது. அவர் அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டார். அப்படி தான் பேசுவார். ஆனால் உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேசுவோம், இந்த இந்த சூழ்நிலைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரி, வாழ்த்துக்கள். எல்லாமே உங்கள் உறவில் வந்து சீராக போகணும், நீங்கள் மறுபடியும் சந்தோஷமாக இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.